அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த அனுபவம் தரும் அருமா ஆத்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில அற்புதமான ரெசிபிஸ் நமக்காக சமைச்சு காட்ட வந்திருக்காங்க திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லாருக்கேன்ப்பா. மேம், இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? அரை புளி குழம்பு. அரை புளி குழம்பு, அது என்ன புளி குழம்புன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, இது வந்து அரைச்சு விட்டு அது பண்ற புளி குழம்பு. ஓ, அந்த அரை. ஓகே ஓகே. அதுலயே இருப்புளி குழம்புன்னு ஒண்ணு வேற உண்டு. அது என்னன்னா புளியும் சேர்த்து தயிரும் சேர்த்து பண்றது இருப்புளி குழம்பு. இது அரை புளி குழம்பு. ஓகே. அரை புளி குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: புளி, தனியா, தேங்காய், காய்ந்த மிளகாய், எண்ணெய், கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, பெருங்காயம், சேனைக்கிழங்கு, சென்னா, புளி கரைச்சல், சாம்பார் தூள். அதுக்கு தேவையானது வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு. சோ மசாலா அப்படின்னாலே நமக்கு மல்லியும் கடலை பருப்பும் இருந்துரும் இல்லையா? மிளகாய், கொஞ்சமா எண்ணெய் கொடுங்க. இதை வறுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் இதுதான். ஆமா, இந்த அரைப்புளி குழம்புக்கு வந்து ஒண்ணு சேனக்கிழங்கு இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு வகைகள் தான் போடணும். ஆனா அதே மாதிரி ஒண்ணு சனா போடலாம், இல்லைன்னா அந்த காராமணின்னு சொல்லுவோம், அது ஊற வச்சு போடலாம். ஏதாவது ஒரு பருப்பு அதுல ஊற வச்சு வேக வச்சு அதுல போடணும். ஓகே. இப்போ நம்ம இதுல செய்ய போறோம். நம்ம வந்து சனா ஊற வச்சு வேக வச்சு கொடுத்துருக்கேன். தட்டைப்பயிறும்பாங்க, எது போட்டாலும் நல்லா இருக்கும் அதோட. இதுக்கு என்னன்னா நம்ம இந்த அரைக்கிற இந்த சாமானை விட தேங்காய் தான் நிறைய இருக்கும். ஓகே. இது இப்போ வறுப்பட்டாச்சு. இதுலயே தேங்காயை போட்டு நல்லா வறுத்துடலாம். இது மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். ஓகே. நீங்க ஜெனரலி அரைச்சு விட்டு தேங்காய்லாம் போட்டு சாம்பார் தான் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆமா, இது புளிக்குழம்பு இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. இதுல நல்லெண்ணெய் விட்டுக்கலாமா? ஓகே. கடுகு, வெந்தயம், அரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். மிளகா வத்தல் 2. துவரம் பருப்பு, பெருங்காய பொடி, கருவேப்பிலை, சேனக்கிழங்கு போட்டுடலாமா?
இந்த கொண்டக்கடலை கொடுங்கம்மா. வேக வச்சு எடுத்துருக்கீங்க? ஆமா, வேக வச்சு எடுத்துருக்கு. நல்லா இது மாதிரி மசிஞ்சு இருக்கிற மாதிரி. ஓகே. இதுல நம்ம ஒரு இத்தனை பெரிய புளியை நினைச்சு கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு எலுமிச்சங்காய் சைஸ்க்கு இதில் விட்டுலாம். சாம்பார் பொடி ஒரே ஒரு ஸ்பூன் போடுறோம், ஏன்னா நம்ம அரைச்சி வேற விட போறோம். ஓகே. உப்பு, இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறம் நான் அதை அரைச்சி அதில் விடலாம். ஓகே. எவ்வளோ நேரம் விடலாமா? இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள ரெடி ஆயிடும். ஓகே. கொதிச்சுடுத்துப்பா, ரெடி ஆயிடுது. மசாலா அரைச்சி அதில் விட்டோம்னா அது ரெடி. ஓகே. தண்ணி விடணும். அரைச்சாச்சுமா, இல்லை சேர்த்துடலாம். பார்க்கறதுக்கு சாம்பார் மாதிரி இருக்கும், ஆனா அதோட ப்ராசஸ் எல்லாம் பருப்பெல்லாம் இல்லாம வத்த குழம்பு மாதிரி இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேர் அரைப்புளி குழம்பு. ஓகே. நம்ம அரைச்சி விட்டதும் திக்கா எடுத்து பாருங்க. ஸோ இது ரெடி ஆயிடுத்து. ஸோ இதோட கூட பார்க்கா பொரியலும் சௌச்சோ கூட்டு பண்ணிட்டு உங்களுக்கு காம்பினேஷன்லேயே கொடுத்துருங்க. ஓகேம்மா. சரியா? ஓகே. இது ரெடி ஆயிடுது. மாமி, இப்போ அடுத்து என்ன செய்யலாம்? பாவக்காய் பொரியல்ப்பா. பாவக்காய் பொரியல். பாவக்காய் வந்து மெலிசா கட் பண்ணி ஓகே. உப்பும் தயிரும் போட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 மணியா ஊற வச்சிருக்கேன். ஓகே. எதுக்காக எப்படி ஊற வைக்கிறோம்? அதுல இருக்கிற கசப்பு கொஞ்சம் குறையும். ஓகே. ரொம்ப கசப்பாவும் சாப்பிட முடியாது இல்லையா, அதனாலதான் நம்ம இப்ப இதை பண்ணலாம். ஓகே. பாவக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாவக்காய், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, உப்பு, சாம்பார் தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறிவேப்பிலை. கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. இல்ல, இந்த பாவக்காய் நல்லா இப்படி புழிஞ்சிட்டு போட்டுடலாம். சரி. நல்லா டீப் ரோஸ்ட் ஆகணும் அது. இல்லைன்னா புளிஜலை விடணும், அதுக்கு இது கொஞ்சம் தேவையில்லை, அதனாலதான். ஏதாவது ஒரு புளிப்பு வேணும் அதுக்கு. ஆகட்டும். என்னதான் வந்து நம்ம இனிப்பு அதெல்லாம் சாப்பிட்டது பிரியப்பட்டு சாப்பிட்டாலும் பாவக்காய் கண்டிப்பா சேர்த்துக்க முடியாம. கொஞ்சம் நல்லா டீப் ரோஸ்ட் ஆகணும் இந்த எண்ணெயில. ஓகே. கொஞ்சம் ஆகட்டும். உங்களுக்கு பாவக்காய் பிடிக்குமா? நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிசயமா இருக்கு. இனிப்புனாதான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வரும். எனக்கு சொல்லணும்னா எனக்கு அறுசுவையுமே பிடிக்கும். அதான் உப்பு உடம்புக்கு ஆகாது, சுகரும் ஆகாது. ஆனா அதுக்கு பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிச்சயமா. ஓகே. அது என்ன இதுல இருந்தாலும், என்ன ஃபார்ம்ல இருந்தாலும், சாம்பாரா இருந்தாலும் சரி, காயா இருந்தாலும், பாவக்காய் ஜூஸ்லாம் ஜம்மு நானே பண்ணி குடிப்பேன். அந்த அளவுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். கசப்பு அவ்வளவு பிடிக்கும்.
பட் இது தேவையான இது நம்ம பிளட் பியூரிஃபை பண்றதெல்லாம் பார்க்காதான். இந்த கசப்பு வந்து கொஞ்சம் பிளட் பியூரிஃபை பண்ணும். வயிற்றுல இருக்க பூச்சிகள் கிருமி டைப் 2 டயபிட்டிஸ்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. ஓகே. பார்க்கா சாப்பிட்றத பத்தி யோசிக்க கூடாது. ஆனா இந்த மாதிரி ஃபார்ம்ல பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே. ஆமா, நீங்க ஆல்ரெடி கசப்பு தன்மை வேற கொஞ்சம் எடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளவு தூரம் கசப்பு தெரியாது. அதுக்கப்புறம் இதுல தக்காளி வெங்காயம் வேற போட்டுடுவோம். ஓகே. காரத்துக்கு கொஞ்சம் காரப்பொடி வேற போட்டுடுவோம். நல்லாவே இருக்கும் அது. இதுக்கு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டிருக்கு. இதுல இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சப்பொடி, ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்காக வெங்காயம் தக்காளி லேட்டராக ஆட் பண்ணுறோம் இல்லைம்மா? ஆமாம். மஞ்சப்பொடி, இது சாம்பார் பொடி கொடுத்து, கொஞ்சம் காரப்பொடி, சாம்பார் பொடியை போட்டேன்னா அது ஒரு தனி மணமா இருக்கும். வதக்கல் கறிக்கலாமே. இதுக்கு இன்னும் தாளிச்சு கொட்டலாம் இல்லையா, கடைசியா அது பண்ணணும். ஓகே. ஸோ இது கொஞ்சம் தாளிச்சு கொட்டிடலாம். எண்ணெய் கொடுங்க. ஸோ இது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸாக இருக்கு இல்லையா? ஆமாம். முன்னாடியே இது தாளிச்சு கொட்டிட்டு நம்ம இதெல்லாம் போட்டோம்னா ஒரு கருகின வாசனை வந்துடும் தாளிச்சது. அதனால கடைசியா தாளிச்சு கொட்டினோம்னா பருப்பு இல்லாமல் நல்லா பைக் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. கொஞ்சம் கடுகு, கடலை பருப்பு, ரெடி ஆயிடுச்சுமா. ஓகே. சூப்பரா சூப்பரா ஆயிடுச்சு. ஒண்ணு நான் பண்ணுவேன், வேணுங்கிறவங்க பண்ணுங்க. என்ன நீங்க திட்டுவீங்க தெரியும். இது கேரமல் ஆயிக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்க்கா வறுக்கறச்சே அதுல ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுதான் நான் கேரமல் பண்ணுவேன். அப்போ கசப்பே தெரியாது. அதான் பார்த்தேன், பாவக்காய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் போதே நினைச்சேன் நானு. கேட்டா கசப்பு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. இல்ல இருந்தாலும் அது போட்டா இன்னும் நல்லா சீக்கிரம் கிறிஸ்ப் ஆயிடும். ஓ, நம்ம ஃப்ரை பண்ணும் போது சேர்த்துக்கோமா? ஓகே. ஓகேவா? இது ரெடி. ஓகே. பொரியல் ரெடி. கூட்டு பண்ணிட்டோம்னா சாப்பிடலாம். பாவம் ரொம்ப நாளே அவங்க வெயிட் பண்ண வச்சிருக்கேன். சௌசௌ கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சௌசௌக்காய், உப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், துவரம் பருப்பு வேக வைத்தது, கருவேப்பிலை. சௌசௌ கூட்டு
இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்குவோம். தண்ணி கொடுத்துருவோம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுறணும். இதுல கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். சவுச்சோட கூட பட்டாணி போடலாம், கேரட் போடலாம். எல்லாத்தையுமே போட்டு நல்லா பண்ணினோம்னா மிக்ஸ்டாவும் நல்லா இருக்கும் இந்த கூட்டு. இது இவ்வளவுதான், அப்படியே வேகட்டும். ஸோ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாமா? தேங்காய் பச்சையா தான் இது எல்லாமே அரைக்கணும். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா. இந்த கூட்டுக்கு ஒரு அரை பச்சை மிளகா போதும். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப காரமாலாம் இருக்காது, பிளாண்டா தான் இருக்கும். ஜீரகம் கொடுத்து 1/4 ஸ்பூன் ஜீரகம் வச்சிருக்கேன். ஓகே, கொஞ்சமா தண்ணி கொடுங்க. அரைச்சாச்சு. காய் வெந்துன்னு இருக்குப்பா. நம்ம கொஞ்சம் துவரம் பருப்பு ஆட் பண்ணப்பா. வேக வச்சு வச்சுருக்க துவரம் பருப்பு. துவரம் பருப்பு தான் இல்லை, பைத்தம் பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். இது ஏதாவது ஒரு பருப்பு போட்டால் தான் அது பைண்டிங் இதாக இருக்கும். சரி, ஸோ அது நல்லா வேகணும் இல்லைம்மா? கொஞ்சம் 2 மினிட்ஸ் இது பருப்போட சேர்ந்து கொதிச்சதுன்னா. ஓகே, இது வந்து குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி இருக்காது, பருப்பும் வேற சேர்த்துருக்கீங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட அழகா பருப்பு சாதத்தை செஞ்சு இதை தொட்டுக்கு வச்சு கொடுக்கலாம். ஓகே, இதில் நம்ம இந்த அரைச்ச தேங்காய் வந்து கலக்கலாம். சரி, இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதுக்கு இப்போ தாளிச்சு கொட்டணும். தேங்காய் எண்ணெய் கொடுத்துரும். கூட்டுக்கு எப்பயுமே எந்த கூட்டா இருந்தாலும் அது தேங்காய் எண்ணெயில தான் நல்லா வரும். ஓகே, கடுகு, ரசத்துக்கு எப்படி நெய்ல தாளிச்சு கொட்டணும் அது மாதிரி கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான். ஓகே, ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. கூட்டும் ரெடி. சூப்பர். ஸோ ருசியா சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறது உங்ககிட்ட கேட்டு. ஆமா, கருவேப்பிலை கொடுக்கலாம். அது ருசியா இருந்தா தானே சாப்பிட பிடிக்கும், இல்லைன்னா நமக்கே சாப்பிட பிடிக்காது இல்லை. ஆனா நன்னா சாப்பிடணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் நன்னா சமைக்கவும் வரும். கரெக்ட். ஏன்னா நம்ம சமையல் நமக்கே சைக்கிள்னா நம்ம சாப்பிட மாட்டோம். உண்மைதான். ஆனா எனக்குலாம் நல்லா சமைச்சு கொடுத்தா நான் சூப்பரா சாப்பிடுவேன். இந்த இப்ப எப்படி நீங்க எனக்கு சமைச்சு கொடுத்து கேட்பீங்க. ஸோ இப்போ கூட்ட சர்வ் பண்றேம்மா. ஓகே, சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ மேம். ஒரு நல்ல ஒரு மீல் அழகா ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒவ்வொருடைய சுவையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரை புளி குழம்பு, பேரே வந்து டிஃப்ரெண்டா இருக்கா? ஆமா, சூப்பர் மேம். புளிப்பா மசாலா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மசாலாவோட புளி கரைச்சல் கரெக்டான இதுல ஆட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பாவக்கால நிஜமா கசப்பே வந்து தெரியல. சும்மா லைட்டா அந்த ஒரு
பாவக்காய்னா கசப்பு தன்மை இருக்கணுமேன்றதுக்காக அந்த கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதே மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்தா இப்படி ஒரு சுவை கிடைக்குமா அப்படிங்கிறது நிஜமா தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு மேம். இப்ப அடுத்து கூட்டு நான் சாதத்தோட போட்டு சாப்பிடுறேன். சூப்பர் சூப்பர் மேம். நீங்க சொன்ன மாதிரி இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இப்பதான் தெரியுது நீங்க தேங்காய் எண்ணெயில தாளிச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பிளெயினா இருக்கிற ஒரு ரெசிபில அந்த தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப ஹைலைட்டா தூக்கி கொடுக்குது. ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். அரைப்புளி குழம்பு செய்யும் முறை: கடாயில் தனியா, கடலை பருப்பு, மிளகாய் வத்தல், சிறிது எண்ணெய் சேர்த்து நன்கு வறுத்து கொள்ளவும். இதோடு சிறிது தேங்காய் சேர்த்து வறுத்து மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ளவும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், காய்ந்த மிளகாய், கடலை பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கவும். இதோடு நறுக்கிய சேனைக்கிழங்கு, வேக வைத்த சென்னா சேர்த்து கிளறவும். அதில் சிறிது புளி கரைச்சல், சாம்பார் தூள், உப்பு சேர்த்து கலந்து கொதிக்க விடவும். நன்கு கொதித்ததும் அரைத்த விழுதை கடாயில் சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கினால் அரைப்புளி குழம்பு தயார். பாவற்காய் பொரியல் செய்யும் முறை: பாத்திரத்தில் தேவையான அளவு பாவற்காயுடன் உப்பு மற்றும் தயிர் சேர்த்து ஊற வைக்கவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஊற வைத்த பாவற்காயை சேர்க்கவும். அதனை நன்கு வறுக்கவும். பாவற்காய் வெந்ததும் வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் தூள், மிளகாய் தூள் சேர்த்து கிளறவும். கருவேப்பிலையும் சேர்த்து இதோடு கிளறிவிடவும். மற்றொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கடலை பருப்பு சேர்த்து தாளித்து பாவற்காயுடன் சேர்த்து நன்கு கிளறி இறக்கினால் பாவற்காய் பொரியல் தயார். சௌசௌ கூட்டு செய்யும் முறை: பாத்திரத்தில் சௌசௌ, அதனுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து சிறிது உப்பு சேர்த்து வேக வைக்கவும். மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், தண்ணீர் சேர்த்து அரைத்து கொள்ளவும். சௌசௌ நன்கு வெந்ததும் அரைத்து மசிய வைத்த பருப்பை சேர்த்து கொதிக்க விடவும். இதோடு அரைத்த விழுதையும் சேர்த்து கலக்கிவிடவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சௌசௌவுடன் சேர்த்து சிறிது கருவேப்பிலை தூவி கிளறி பரிமாறினால் சௌசௌ கூட்டு தயார். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய எபிசோட்ல திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் சமைச்ச ரெசிபிஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கட்டாயமா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.